ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இவங்க ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொன்ன மகள் பீமா ஸ்ரீகோமரன் இதிலேயே இதோட கம்பேரிசன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போடவே முடியலை. ஸோ இந்த டைம் நான் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசன் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இதில் வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜிஆர்டி போட்டிருக்கேன். செகண்டு பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகள். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா லலிதா வச்சுருக்கேன். இப்போ ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஆர்டியும் போத்தி சொர்ண மகள் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லலிதாவோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லலிதாவில் வேஸ்டேஜ் 1% போய்கிட்டு இருக்கு. இதே நீங்கள் தாலி செயின்லாம் எடுக்கணும் அப்படின்னா 1%, மிஷின் செயின்லாம் எடுக்கணும் அப்படின்னா 2%, அந்த மாதிரி 4%, 5%, தோடு வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 6%, 5%. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கனால இப்போ லலிதா ஜுவல்லரியுமே நிறைய பேர் ஸ்கீம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதோட கம்பேரிசன் போடுங்க அப்படின்னு சொன்னனால தான் இந்த வீடியோ. இப்போ 10th மந்த்தே 12% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். முதல் வேஸ்டேஜ் 50% இருந்துச்சு. இப்போ ஃப்ரீ தான். 330 days கம்ப்ளீட் பண்ணணும். போத்தி சொன்னவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா 50 days 50% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. லலிதாவில் பார்த்திங்க அப்படின்னா 330 days கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ஒரு நகை நீங்கள் எடுத்தாலும் அது எவ்வளோ வேஸ்டேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் எல்லாத்துக்குமே 12% வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. இவங்க 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்வர், டைமண்ட், பிளாட்டினோ இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 5-10% எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போத்தி சொன்னவங்களில் பார்த்திங்க அப்படின்னா 5% லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பேர் டு ஜிஆர்டி. இதே இப்போ லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் சில்வர், டைமண்ட் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒன் டைம் டெபாசிட் பார்த்திங்க அப்படின்னா கிராமில் இது பண்ணுறீங்க, கிராமில் தான் இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு 50% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ, மீதி 50% வேஸ்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதே போத்தி சொன்ன மகள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 20% உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. 20%க்குள்ளே எந்த நகை இருக்குது, இப்போ நீங்கள் எடுக்கிற நகை பார்த்திங்க அப்படின்னா 19% இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் அப்போ 20%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 21% இருக்குன்னா அப்படின்னா அந்த 1% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% வேஸ்டேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 11 month ஸ்கீமுக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க ஜிஆர்டியில். பட் ஒன் டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இதே 11 month சேவிங் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. போத்தி சொன்ன மகளில் பார்த்திங்க அப்படின்னா நோ கிஃப்ட் ஃபார் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிஃப்ட் கிடையாது. 11 month சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் கிஃப்ட்டு. ஸோ இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிஃப்ட் கிடையாது. இதே 11 month சேவிங் ஸ்கீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் உண்டு. அதுமாதிரி டிஜிகோல்டுக்குமே கிஃப்ட் உண்டு. டிஜிகோல்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 11,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 1000 rupees. இது 22,000 அப்படின்னா 2000. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் இருக்குது. லலிதா ஜுவல்லரியில் எந்த ஒரு ஸ்கீமுக்குமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி 11 month சேவிங் ஸ்கீமுக்குமே ஃப்ரீ கிஃப்ட் எதுவுமே கிடையாது. பட் 100% வேஸ்டேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அந்த ஸ்கீமுக்கு கிஃப்ட் இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு 11 month 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நியூ சொர்ண சுபிச்சம் பார்த்திங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் இல்லை. வயர் நகை எது எடுத்தாலுமே 18% வேஸ்டேஜ் உங்களுக்கு கிடையாது. இதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டு. இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸிலாம் பார்த்திங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இன்னொரு ஸ்கீம் இருக்குது, தனம் வந்தனம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. 50% நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees. போத்தி சொன்ன மகளையும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் 1000 rupees. லலிதா ஜுவல்லரியுமே 1000 rupees. ஆனால் இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால நம்ம 2000க்கு போட்டால் தான் நம்மளால் 1 கிராம் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கிராம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ மந்த்லி நம்ம கட்டினாலே இப்போ ஒரு கிராமே பார்த்திங்க அப்படின்னா 9600 போயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு 620 வந்துட்டு
ஆனால் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம மாதம் ஒரு 1000 ரூபீஸ்னால் அதுக்குள்ளே ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க தான் நம்மளால். ஏன்னா செய்கூலி சேதாரம் வந்து பே பண்ண வேண்டியதில்லை, ஜிஎஸ்டி இல்லாமல் நமக்கு தங்கமாக மட்டும்தான் மாதம் வந்து வர வைப்போம். அதில் ஒரு 100 மில்லிகிராம் காயின் தான் நம்மளால் வாங்கி வைக்க முடியும். அதுவுமே வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 2000க்கு போடுற மாதிரி இருந்தால் தான் 1 கிராமாவது பை பண்ண முடியும் ஃப்யூச்சரில். ஏன்னா 11 மந்த்து கழித்து நம்ம எடுக்கும்போது. இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் அப் டு 18% வந்து உங்களுக்கு ஃப்ரீ. இதுலேயும் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ போத்தி சொன்ன மகளில். இங்கே வந்து வேஸ்டேஜ் 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதில் வந்து கிஃப்ட்டும் வந்து நம்ம சில்வருமே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டு உபயோக ஹோம் அப்ளையன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, எப்படியுமே பெண்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இதுலேயுமே பாருங்கள் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற அடுப்பங்கரையில் யூஸ் பண்ணுறது, அயன் பாக்ஸு, முக்கால்வாசி வந்து பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே தான் வந்து வச்சுருப்பாங்க. குக்கரு, இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு, கேஸு, இந்த மாதிரிலாம் எல்லாமே பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கிஃப்ட்டுக்காக இந்த ஸ்கீம் போடுவோமே அப்படின்ற மாதிரி என்னைய மாதிரி கூட இருப்பீங்க. எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கே, அதனால் நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு வந்து போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் இருக்கும்ல. அதனால் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஹோம் அப்ளையன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. எல்லா ஷாப்லையுமே அப்படி தான் இருக்குது. பீமாவில், போத்தி சொர்ணமகளில், ஜிஆர்டியில் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம போடுற அமௌண்ட் வந்து கிராம்லேயும் வந்து வர வைப்பாங்க, நம்ம இஷ்டம் அமௌண்ட்லேயும் வந்து வர வைப்பாங்க. ஃபைனலில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கிராமில் எடுக்க போகிறோமா அமௌண்ட்டில் எடுக்க போகிறோமா அப்படின்றத. போத்தி சொன்னவங்களில் பார்த்திங்கன்னா கிராமில் தான் வந்து வர வைப்பாங்க. ஒன்லி கிராமில் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கிராம்லேயே தான் வர வச்சுட்டே வருவாங்க, அமௌண்ட்டில் வர வைக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்லேயும் வந்து வர வைக்கலாம், கிராம்லேயும் வந்து வர வைக்கலாம். சொன்னால் ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க, சில்வருமே வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்வர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 11 மந்த் ஸ்கீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃப்ரீ கிஃப்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கிடையாது, டிஜிகோல்டுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயுமே வந்து ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து கிஃப்ட் எதுவுமே வந்து கிடையாது. எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில். ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நகை வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் ஷாப்பில் போகும்போது அந்த நகை இல்லை, நீங்கள் ஒரு டிசைனை காமிச்சு இது மாதிரி செஞ்சு தருவீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு தருவாங்க ஜிஆர்டியில். பட் போத்தி சொன்ன மகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எதுவுமே வந்து கிடையாது. அங்கே என்ன ஸ்டாக் இருக்கோ, அங்கே என்ன ஜுவல்ஸ் இருக்கோ நீங்கள் அதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் டிசைன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களால செஞ்சு தர மாட்டாங்க, கஸ்டமைஸ் வந்து கிடையாது. பட் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸ்கீம் மூலியமாக போட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணி தர மாட்டாங்க. அப்புறம் இன்னும் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே இதில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு 11 மந்த் சேவிங் ஸ்கீமு, டிஜிகோல்டு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா ஒரு மாதம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நான் ஒரே டைமில் போய் எடுத்துக்கலாமா, 3ஐயும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. 3மே கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 8 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கோம், டிஜிகோல்டில் ஒரு 2 கிராம், அப்போ 10 கிராம் ஆயிடுச்சா. நம்ம மந்த்லி ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 2 கிராம், மொத்தம் 12 கிராமுக்காக நம்ம எடுத்துக்கலாமா, ஜுவல்ஸ் எதுவும் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஜிஆர்டிலையும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நான் ஒன்றும் ஸ்டாஃப்ட்ட கேட்கல. பட் இதுக்கு வந்து நான் ஸ்டாஃப்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாமா, கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு வந்து போத்தி சொன்ன மகளில் வந்து எடுத்துக்கலாம். பட் ஜிஆர்டியில் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களையுமே வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு இது மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி தருவாங்க. ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்கீம் போட்டாலுமே இந்த பிரான்ச்சில் இல்லைன்னா அந்த பிரான்ச்சில் போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஊரில் நிறைய ஷாப் வந்து இருக்குது. பட் போத்தி சொர்ணமகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஷாப்பாக வந்து இருக்குது, லிமிட்டட் ஸ்டாப் தான் வந்து இருக்குது. நிறைய இடத்துல வந்து டிஜிகோல்டு நம்ம ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது போத்தி சொர்ணமகள் பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க ஊரில் வந்து டிஜிகோல்டு போத்தி சொர்ணமகள் இல்லை, அதனால் நான் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எல்லா ஊர்லேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 7% தான் வேஸ்டேஜ் வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து டிஜிகோல்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிகோல்டு வந்து ஒரு 100 ரூபீஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஈஸியாக வந்து நம்ம சேவ் பண்ணலாம்.
ஆனால் எல்லா ஊர்லேயும் வந்து பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஊரில் வந்து இருக்குது. எல்லா ஊர்லேயுமே வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசன் வந்து சொல்லியிருக்கேன். ஜிஆர்டி போத்தி சொன்னார் லலிதாவில் உள்ளதை. வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.